ஹாய். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா, அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான், இந்த டிசைன நீங்க ஃபுல்ஃபில்லா பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டா இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா, உங்களால வந்து ஜஸ்ட் 3D டெக்ஸ்ட் மட்டும் தான் உங்களால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் பார்ட் 1 வீடியோல என்னென்னலாம் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அவுட்டர் சர்க்கிள் வந்து எப்படி கிரியேட் பண்றது? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கிற இந்த ஒரு சர்க்கிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் நம்மளோட இந்த லைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து பார்ட் 1ல தான் இருக்குது. இந்த பார்ட் 2ல வந்து நம்ம இந்த தீபாவளி சேல் அப்படிங்கிற இந்த ஒரு 3D டெக்ஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் ராஜ்கமல். வெல்கம் டு இன்ஃபோஸ் ஆஃப் டிஜிட்டல் அகாடமி. ஓகே. நம்ம பார்ட் 1 வீடியோல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல நம்ம இந்த சர்க்கிள எப்படி கிரியேட் பண்றது அண்ட் இதுக்கு நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில அந்த சர்க்கிள்லாம் இங்க இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சர்க்கிள்லாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து டச் பண்ண போறதில்ல. ஸோ அதனால இது எல்லாத்தையும் வந்து நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் ஜி குடுத்து எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டு இதுக்கு வந்து நேம் வந்து சர்க்கிள் அப்படின்னு நேம் வச்சுட்டு இதை ஜஸ்ட் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு 3D டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லிங்க் வந்து இங்கே மேலே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இருக்கிறதுலேயே இன்னொரு 2வது ஈஸி மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் தீபாவளி சேல்னே டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அந்த வீடியோ பண்ணும்போது தீபாவளி தான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் தீபாவளி சேல்னே வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் கேரக்டர் பேனலில் வந்து இதோட ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்காக யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து மான்ஸ்டேட் ஃபாண்ட். ஸோ இந்த ஃபாண்ட் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மான்ஸ்டேட்டில் எக்ஸ்ட்ரா போல்டு இருக்க இந்த ஒரு ஃபாண்ட்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தீபாவளி அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் -20 வந்து கொடுக்குறேன். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் வந்து கொடுத்துட்டு ஒயிட் கலர். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா போல்டு வந்து பத்தலை. ஸோ அதனால் வந்து பிளாக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் எலிமெண்ட் கொண்டு வர்றதுக்கு கமாண்டே அது கண்ட்ரோலையே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹோல் கேன்வாஸும் செலக்ட் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறம் மூவ் டூலில் போயிட்டு ஹரிசாண்டல் சென்டர் அண்ட் வெர்டிக்கல் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து சென்டராக வந்து இப்போதைக்கு வந்துருச்சு. ஸோ கமாண்ட் டி கொடுத்து டீசெலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் வந்து இதை வந்து நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். ஏன் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும் அப்படின்னா, ஸோ இந்த லேயரை வந்து நம்ம நிறைய டூப்ளிகேட் பண்ணுவோம். நிறைய லேயர் ஸ்டைல்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டூப்ளிகேட் பண்ணுவோம். ஸோ 100 டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இது ஜஸ்ட் வந்து டைப் லேயராகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 100 லேயருக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் போயிட்டு நம்மளோட என்ன சொல்றது, இப்போ தீபாவளிங்கிறத ஆடி சேல்னு மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட் என்னென்னா, அது லைக் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த தீபாவளி அப்படிங்கிறத அந்த கண்டெய்னருக்குள்ள போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கண்டெய்னரில் நம்ம என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, தீபாவளின்ற கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம சேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட கண்டெய்னர் வந்து ஒரு 100 கண்டெய்னர் வந்து காப்பி பண்ணாலும் நம்ம அதுக்குள்ள இருக்க கான்டெக்ஸ்ட் வந்து மாறவே மாறாது. ஒன்ஸ் ஒரு கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நீங்கள் அதோட கான்டெக்ஸ்ட்டை வந்து மாற்றினீங்கன்னா எல்லா கண்டெய்னர்லுமே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் இதுக்கு வந்து உங்களுக்கு விஷுவலாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் தீபாவளி சேல்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது இருக்கும்போதே இங்கே ஒரு சாலிட் கலர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சும்மா ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த தீபாவளி கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த தீபாவளியும் கலர்ஃபுல்லையும் சூஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அண்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினதுக்கப்புறம் நம்மளோட லேயரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தீபாவளிங்கிறது தனியாக வந்து ஒரு விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். நியூ டாக்குமெண்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த கலர் ஃபீல்டை வந்து நான் வந்து இப்போதைக்கு ஹைட் பண்ணிவிட்டு இதை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அந்த விண்டோவை. ஏன் நான் வந்து அந்த கலர் ஃபீல் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தீபாவளி அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ரூம் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு நிறைய ரூம் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த தீபாவளி அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ தீபாவளி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரூம் ஸ்பேஸே இருக்காது. ஸோ நான் இதை வந்து ஆடி சேல்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கங்கே இடிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இடம் பத்தாது. நான் இந்த டாக்குமெண்ட்டை பெருசு பண்ணேன், அதாவது கேன்வாஸை பெருசு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு
சாலிட் லேயர் கொடுத்து ஸோ நம்மளோட ரூம் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நிறையவே ரூம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தீபாவளி அப்படிங்கிறத இந்த இதை வந்து அழகாக வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த தீபாவளியோட லே ஸ்டைல் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லே ஸ்டைல்ஸ் விண்டோஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் கொடுங்க, 3 பிக்சல் கொடுத்துக்கோங்க அண்ட் பொசிஷன் வந்து இன்சைடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன் நான் 3 பிக்சல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட டாக்குமெண்டோட சைஸ் வந்து 2000 பிக்சல் இருக்குது. ஸோ எனக்கு 3A வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதோட பெரிய டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லை சின்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பிக்சல் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பெவல் அண்ட் எம்போஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரீசெட் டிஃபால்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை ரீசெட் டிஃபால்ட் நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைலில் வந்து இங்கே நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்டைலில் வந்து ஸ்ட்ரோக் எம்போஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கில் வந்து சிசல் ஹார்டு வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் டெப்த் வந்து 150 வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, உங்களோட டெப்த்தும் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே தெரியுதுங்களா எட்ஜில்? ஸோ இதை நான் ஆஃப் பண்ணி கட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு எட்ஜில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஷேடிங்கில் வந்து உங்களோட ஆங்கிள் வேல்யூ வந்து 90 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆல்டிடியூடு வந்து 30 கொடுத்துக்கோங்க. மற்றபடி ஹைலைட் மோட், ஷேடோ மோட் இதே வந்து நீங்கள் டச் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் இப்போ நான் அதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ஒரு ஷேடிங் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு. இது எப்படி வந்து 3D டெப்த் இருக்க டெக்ஸ்ட்டாக மாற்றலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டில் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேக் யூஸராக இருக்கிறதுனால ஆப்ஷனையும் கமாண்டையும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உங்களோட கீபோர்டில் அப்பேரோ வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப் வந்து அந்த லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அந்த ஒரு லேயர் வந்து டூப்ளிகேட் பண்ணும், ஒரு பிக்சல் மூவ் பண்ணும், டூப்ளிகேட் பண்ணும், ஒரு பிக்சல் மூவ் பண்ணும், டூப்ளிகேட் பண்ணும், ஒரு பிக்சல் மூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பேரோவை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அப்படி பண்ணும்போது ஒரு 3D டெப்த் வந்து கிடைக்கும். பட் ஆனால் இந்த 3D டெப்த் வந்து நமக்கு இங்கே கீழே இருந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த சைடு ஆங்கிளில் மூவ் ஆன மாதிரி எனக்கு 3D டெப்த் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் டூப்ளிகேட் ஆன எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு என்னோட அப் ஆரோவை மட்டும் இல்லை லெஃப்ட் ஆரோவையும் நான் வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஆல்ட்டையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக் யூஸராக இருக்கனால ஆப்ஷனையும் கமாண்டையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப் ஆரோவையும் லெஃப்ட் ஆரோவையும் வந்து கிளிக் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? ஸோ அப் ஆரோவையும் லெஃப்ட் ஆரோவையும் நான் கிளிக் பண்ணி ஸோ கிளிக் பண்ணி விடுறேன். ஒரு 17 காப்பியாக இருக்குது எனக்கு இதே. ஓகே, ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஒரு பாட்டம் லேயர் பார்த்தீங்களா, அந்த தீபாவளி அப்படின்ற லேயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணும். ஓகேங்களா? டூப்ளிகேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஒரு பிக்சலும் அப் சைடு ஒரு பிக்சலும் மூவ் பண்ணி வச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்னொரு டூப்ளிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் அப் ஆரோவையும் லெஃப்ட் ஆரோவையும் ஒரே சேர அழுத்தும் போது தீபாவளி காப்பி 2 அப்படிங்கிறது ஒன்று டூப்ளிகேட் ஆகும். அது வந்து எகெயின் வந்து லெஃப்ட் ஒரு பிக்சலும் அப் ஆரோ பிக்சலும் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஒர்க் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட் ஆகி நமக்கு வந்து 17 காப்பி வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த காப்பியான எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. கமாண்ட் G கொடுத்து இதுக்கு வந்து 3D டெப்த் அப்படின்னு 3D அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட அப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த 17வது காப்பி இதை வந்து நான் இன்னொரு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் G கொடுத்து காப்பி பண்ணி இதை மேலே கொண்டு வந்துக்கிறேன். இதோட லேயர் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா டெலீட் ஆகும். அப்படி இல்லைன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி கிளியர் லேயர் ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலும் இதோட லேயர் ஸ்டைல்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ டாப் லேயர் வந்து ஜஸ்ட்னு ஒரு எம்டி, எந்த ஒரு லேயர் ஸ்டைல்ஸுமே கொடுக்காத ஒரு ஜஸ்ட்னு ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கோல்டன் எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம 3D டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுவும் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ அந்த 3D டெப்த்துக்கு வந்து ஒரு குரூப் பண்ண இல்லைங்களா, ஸோ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணி கலர் ஓவர்லே போய்க்கோங்க. ஸோ கலர் ஓவர்லேயில் வந்து நான் இப்போ ரீசெட் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப சாலிடாக இருக்குது. 3D டெப்த் இல்லாமல் சாலிட் கலராக இருக்குது. ஸோ இதுக்காக பிளெண்ட் மோட்ஸில் வந்து இதோட ஆப்ஷன் வந்து லீனியர் பர்ன் மாற்றிக்கிறேன். ஸோ லீனியர் பர்ன் மாறினதுக்கப்புறம் இது என்னன்னா நமக்கு இந்த எந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நமக்கு வந்து இந்த ஹைலைட்டும் ஷேடோவும் கரெக்டாக அந்த கலரோட வந்து மிங்கிள் ஆகிக்கும். ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணாலும் சரி, இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹைலைட்டும் ஷேடோவும் வந்து அது கூட வந்து மிங்கிள் ஆகிக்கும்.
ஓகே. நமக்கு இப்போ அழகா வந்து ஒரு 3D டெப்த் கிடைச்சிருச்சு. பட் என்ன இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப சாலிடா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு டெக்ஸ்சர் குடுக்கலாம். ஒரு கோல்டு டெக்ஸ்சர் குடுக்கலாம். ஸோ இதுக்காக நான் ஆல்ரெடி வந்து கோல்டு டெக்ஸ்சர் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்சர கொண்டு வந்து இதுக்கு மேல வச்சு, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் குடுத்தோனே இதுக்கு மேல அழகா வந்து நமக்கு ஒரு கோல்டு ஃபாயில் ஆன மாரி இருக்குது. பட் ஆனா இது ரொம்ப வந்து ஃப்ளாட்டா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா, இந்த தீபாவளி காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ இதுல டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல்ஸ்க்கு போயிட்டு ஸ்ட்ரோக் குடுத்துக்கலாம். அண்ட் ஸ்ட்ரோக் வந்து நான் இப்போ ரீசெட் டிஃபால்ட் குடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 குடுத்துட்டு, கலர் வந்து என்ன சொல்றது? இந்த ஒரு எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஒரு எல்லோவை வந்து சூஸ் பண்ணிட்டு, ஓகே குடுத்துக்கிறேன். ஸோ நான் இதுலேருந்து கலர் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பெவல் அண்ட் எம்போஸ் போய்க்கங்க. இது வந்து நான் இப்போதைக்கு ரீசெட் டிஃபால்ட்டே குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு குடுத்து காட்டுறேன். ஓகே. ஸோ ஸ்ட்ரோக் எம்போஸ் குடுத்துக்கோங்க. ஸ்டைல் வந்து டெக்னிக் வந்து சிசல் ஹார்ட் வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் இதுலலாம் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. அண்ட் இந்த க்ளாஸ் காண்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு நைஸ் என்ன சொல்றது? ஒரு கோல்டன் எஃபெக்ட் வந்து குடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் டார்க் வேல்யூ கொஞ்சம் ஒபாசிட்டி வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அப்படி விட்டுறலாம். ஓகே. ஸோ சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதை ஓகே குடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கு ஷேடோ குடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3D டெப்த் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு குரூப்ல இருந்து கடைசி லேயர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த தீபாவளிங்கிற கடைசி லேயர் வந்து கமாண்ட் ஜே குடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கடைசி லேயர் தீபாவளின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது அந்த குரூப்புக்கு வெளியில வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அந்த 3D டெப்த் இருக்கு. ஸோ இந்த தீபாவளிங்கிறது கடைசி லேயர். ஸோ இந்த லேயரை வந்து கமாண்ட் ஜி குடுத்து ஒரு குரூப் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஷேடோ அப்படின்னு நேம் குடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஷேடோங்கிற இந்த ஒரு குரூப்புக்குள்ள இருக்க இந்த ஒரு தீபாவளி அப்படிங்கிற இந்த லேயர்ல வந்து டபுள் கிளிக் பண்ணி ட்ராப் ஷேடோ வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் ஷேடோ. ஸோ ரீசெட் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்றைக்குமே வந்து நம்மளோட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ வந்து அந்த சர்ஃபேஸ்க்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற இந்த ஷேடோ ரொம்ப டார்க்னஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒப்பாசிட்டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இந்த என்ன சொல்லுது இந்த ஒரு ஃபெதர் மாதிரி எஃபெக்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கம்மியாகும். ஸோ இதோட சைஸ் வந்து ஒரு இப்போதைக்கு வந்து 3 வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2 கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஷேடோ வந்து எனக்கு ஓகே. அண்ட் எகெயின் வந்து இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னொரு ட்ராப் ஷேடோ கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வரும். அண்ட் இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 7 கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நம்மளோட ஷேடோ வந்து கொஞ்சம் பிளர்ரியாக மாறும். டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 கொடுத்துட்டு சைஸ் வந்து 7 கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே. அண்ட் எகெயின் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அண்ட் எகெயின் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒரு 4 ஷேடோ வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒப்பாசிட்டியே கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக வந்து இந்த ஷேடோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது அழகாக வந்து ஷேடோ கொடுக்கவும் சூப்பராக வந்து மாறிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சர்க்கிளுமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த சர்க்கிள் குரூப்பை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ஒரு எலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எலிப்ஸ் ஓகே. ஸோ இந்த எலிப்ஸ்க்கு மேலே ஒரு எம்டி லேயர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரஷ் வந்து சாஃப்ட்ரோன் ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் வைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த இது வந்து ஸ்பாட்லைட். அண்ட் இதோட பிளெண்டிங் மோட்ஸ் வந்து ஓவர்லேன்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்பாட்லைட் வந்து சும்மா இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 கிளிக் வச்சு விட்றேன். ஓகே. இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த ஸ்பாட்லைட் இல்லாமல் பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஒரு க்ளோனஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. எகெயின் வந்து இந்த சர்க்கிளை வந்து லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட 3D டெக்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அந்த 3D டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து
என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் இந்த ஒரு டெக்ஸ்ட்ட வந்து மாத்திக்க முடியும். இந்த தீபாவளி அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, இந்த ஒரு 3D டெப்த்துக்குள்ள நம்ம குடுத்திருக்க எந்த ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, எத வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. எத வேணாலும் சூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து இத நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அப்படின்னு கூட மாத்திக்கலாம். இப்ப நான் அத சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஆடின்னு வந்து மாறிக்கும். இப்ப நான் உங்களுக்கு இந்த 2 விண்டோவையும் நான் சைட் பை சைட்ல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எகைன் வந்து இத நான் தீபாவளின்னு மாத்துறேன். தீபாவளின்னு கண்ட்ரோல் எஸ் குடுக்குறேன். ஸோ இங்கேயும் தீபாவளின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிரும். ஸோ தீபாவளி சேல்னு இருந்தா நல்லாயிருக்கும் இன்னும். ஸோ அதனால வந்து தீபாவளி சேல் அப்படின்னு குடுக்குறதுக்கு இந்த தீபாவளிங்கிற இந்த ஒரு லேயர் வந்து கமாண்ட் ஜி குடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணி சேல் கீழ கொண்டு வரேன். ஸோ இது வந்து சேல்னு மாத்துறேன். SALE கண்ட்ரோல் எஸ் குடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, அழகா வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட்டா வந்து சென்டர்ல இல்ல. ஸோ அதனால தீபாவளியும், சேலையும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்றேன். ஸோ பார்த்தீங்களா, அழகா வந்து இதில நமக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஷேடோவும் வந்து வரும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா இந்த கலர்ஸையும் கூடயே மாத்திக்க முடியும் உங்கனால. எப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில. அண்ட் இந்த தீபாவளி அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஆர்ட் மாரி இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால இந்த தீபாவளியில கமாண்ட் டி குடுத்துட்டு, இந்த ஒரு வார்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, இதில வந்து வார்ப்ல வந்து ஆர்க்குங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, லைட்டா ஒரு ஆர்க் மாரி ஒரு எஃபெக்ட் கொடுங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டு, கமாண்ட் எஸ் குடுத்தீங்கன்னா, அழகா வந்து இது வந்து ஒரு வார்ப் ஆன மாரி நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து குடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த விண்டோ வந்து நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேலுங்கிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கட்டும். நல்லா தான் இருக்கு. ஓகே. நீங்க வேணும்னா வார்ப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அழகா வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த தீபாவளிங்கிறது லைட்டா அந்த சேல்ல பட்டுட்ருக்கு. ஸோ இத கொஞ்சம் மூவ் பண்ணலாம் கீழ. லைட்டா. ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த டிசைன்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க. எல்லாமே நம்ம 3D டெக்ஸ்ட்டும் வந்து குடுத்தாச்சு. அண்ட் இப்போ நீங்க இந்த டிசைன்ல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் இந்த சர்க்கிளோட கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களால மாத்திக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்மளா ஓனா வந்து கிரியேட் பண்ணதுங்க. இப்போ வேணும்னா இந்த ஒரு அவுட்ல இருக்கு பார்த்தீங்களா? இதோட கலர் நீங்க மாத்தணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ட்ரையாங்கிள் டபுள் கிளிக் பண்ணி என்ன கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது நீங்க இதுக்கு கலர் இல்ல வேற ஏதாவது கலர்ஸ்க்கு வந்து நீங்க இத கொண்டு போறீங்க அப்படின்னா, நீங்க எப்படி வேணாலும் இந்த கலர்ஸ் வந்து உங்களால வந்து மாத்திக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 3D டெப்த்தோட கலரையும் கூட உங்களால மாத்திக்க முடியும். ஸோ இந்த 3D இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு குரூப்ல வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இதோட லே ஸ்டைல்ஸ் இந்த பேனல்ல கலர் ஓவர்லேக்கு நீங்க போயிட்டு, இத நீங்க எந்த ஒரு கலருக்குனாலும் உங்களால வந்து டெப்த்தோட கலர்ஸ் வந்து உங்களால மாத்திக்க முடியும். ஸோ இந்த டிசைனோட பியூட்டி பார்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு ஏத்த மாரி இதோட கலர் கோட்ஸ மாத்திக்க முடியும். 3D டெக்ஸ்ட்ட மாத்திக்க முடியும். எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த என்டயர் டிசைன்ல நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அசெட்ஸையும் யூஸ் பண்ணவே இல்ல. நம்ம யூஸ் பண்ண ஒரே ஒரு அசெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோல்டு டெக்ஸ்சர் தான். இது வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இல்லைனாலும் நான் அத டிசேபிள் பண்ணி காட்டுறேன். அது இல்லைனாலும் நம்மளோட இந்த ஒரு டிசைன் வந்து சூப்பரா தான் வந்து இருக்கும். அண்ட் ஒன்ஸ் உங்க டிசைன்லாம் நீங்க முடிச்சதுக்கப்புறம், நீங்க எந்த டேட்ல வந்து தீபாவளி சேல் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி, இந்த மாரி அழகா இருக்க ஒரு பேக்ரவுண்ட்ல கூடயே நீங்க வந்து உங்களோட டிசைன வந்து பிரசன்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தீபாவளி சேல், ஆடி சேல் இந்த மாரி எந்த ஒரு சேலுக்கு வேணாலும் நீங்க இந்த ஒரு டிசைன வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த என்டையர் வீடியோ அந்த பார்ட் 1, பார்ட் 2 இந்த 2 வீடியோலயுமே வந்து நான் எப்படிலாம் அத பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். அண்ட் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாரி நீங்க எப்படி வேணாலும் உங்களோட டிசைன்ஸ் வந்து உங்களால வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் Photoshop பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் Photoshop பத்தி இன்னும் இன்டெப்த்தா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்களோட Photoshop மாஸ்டர் கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் சேம் இதே டெக்னிக்க யூஸ் பண்ணி நான் இன்னொரு டிசைனும் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கான வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க.